ஏன்பா உங்களுக்கு நடத்துகிற டீச்சர்ஸு அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசில் போட்டு உள்ளத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னால் சிரிச்ச முகத்தோட புன்னகையோடு வந்து நாட்கணக்கில் மணிக்கணக்கில் நின்று கால் வலிக்க நடத்துகிறாங்களே, அவ்வளோ கத்தி கத்தி எனர்ஜி போக்குறாங்களே, யாருக்காக போக்குறாங்க சொல்லுமா? மைக்கில் பாடம் நடத்துகிறாங்களா? கிடையாது. அவ்வளோ பேருக்கும் சத்தம் போய் சேரணும். கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு பையனு கூட நான் சொல்கிற பாடம் புரியணுன்றக்காண்டி தான் பெத்த பையனாக நினச்சி, தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மளை கண்டு சந்தோஷப்படுறாங்களோ அதே அளவுக்கு யார் நம்முடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவாங்க? ஆசிரியர்கள். ஸோ அந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் நினைச்சுப்பார். என்னைக்காச்சும் நம்மள்ட்ட வந்துட்டு அவங்க கஷ்டத்தை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அதை காட்டிக்க கூட மாட்டாங்க. ஆனால் இத்தனைக்கும் வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்களும் அவ்வளோ சிரமங்கள் வீட்டில். அவங்களுக்கு இயல்பா சில கடன்கள் இருக்காதா? சில உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்காதா? குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்காதா? அதை எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு உங்களுக்கு முன்னால வந்துக்கிட்டு புத்துணர்ச்சியோட புன்னகையோடு நின்று நாட்கணக்கில் மணிக்கணக்கில் நாளை ஒரு 10 நிமிஷம் இனி நிற்க சொன்னீங்கன்னா நிற்போமா? சொல்லு பார்ப்போம். ஆனால் அவங்க நிற்கிறாங்க பார்த்தியா? அப்போ அந்த டீச்சர்ஸ் நடத்தும் போது அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லையா? ஆசிரியர்களின் துஆவும் அவர்களின் அன்பும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்னமா தேவை? சொல்லு. அவங்க பிளெஸிங்ஸ் நிச்சயமா வேணும். இதே ஆசிரியர்களை ஒரு நாள் நாம வளர்ந்து போய் சந்திக்கும் போது நம்மளை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல, அவங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளி வரும்ல. அப்பா என்கிட்ட படிச்ச பையனா ஃபயாஸ், மாஷா அல்லா, எங்கப்பா ஒர்க் பண்ற, நல்ல ஜாப்ல இருக்கியாப்பா, நல்ல பொசிஷன்ல இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அடி மனசுல இருந்து அந்த குளிர்ச்சி வரும். அல்லாஹ் அக்பர். இது யாருப்பா? நாம வளர வளர சந்தோஷப்படுற, உண்மையாக சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் உலகத்துல இருக்குதுன்னா யார் மட்டும்தான்? அது ஆசிரியர்கள் தான். ஸோ உங்களுக்கு நான் இந்த வயசுல சொல்லக்கூடிய விஷயம், நான் ஏதோ தொழுக வரேன்ல ஹஸ்ரத், நான் ஏதோ அல்லாவுக்கு பிடிச்சு நோன்பு வைக்கிறேன்ல ஹஸ்ரத், தம்பி இதெல்லாம் செஞ்சு கொண்டு ஆசிரியர்கள் விஷயத்துல அலட்சியமாகவோ அவமரியாதையாகவோ அநாகரிகமாகவோ நடந்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னதான் டிகிரி எடுப்போமே, என்னதான் உயர்ந்த ஹையர் பொசிஷன் போவோமே, பாதுகாக்கணும். புரிஞ்சா தங்கம்? அதனால உங்கள்கிட்ட நான் மனசா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்கள்ட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. இல்ல ஹசரத், நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் வந்து ஆப்போசிட்டா கெத்தாவே நடக்கிறான், ஒரு தலக்கணத்தோட ஹெட் வெயிட்டாவே நடக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அல்லாவுக்கும் அவனுக்குமானது. நம்ம தவிர்த்திருக்கணும். ஆனா கவலைப்படணும். ஆனா என்ன செய்யணுமா? கவலைப்படணும். ஸ்கூல்ல ரொம்ப நான் என்னை பேச சொன்னா நிறைய பேசுவேன். எனக்கு மனசுல அவ்வளோ வலி இருக்கு ஃபயாஸ், அவ்வளோ வலி. இவங்க கெத்தா புக்கை வச்சு சுத்துறதும் இஷ்டத்துக்கு நடக்கிறதும். ஆசிரியர்களுக்கு முன்னால உன்னுடைய நடைய, உன்னுடைய செயலை ரொம்ப பணிவோட தான் நீ வச்சுக்கணும் தம்பி. என் டீச்சர் போறாங்க, நான் அப்ப கண்ணியமா தான் போகணும். டீச்சர் தான் அதெல்லாம் கிளாஸ் ரூமுக்குள்ளதான் டீச்சர். இத்தனைக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க, அவங்க தோல் மேல கை போட்டு பழகுவாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு கண்ணியத்துல குறை வச்சிடலாமா? வைக்க கூடாது. ஸோ அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணும், கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க தம்பி, அல்லாஹ்